கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலே தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இங்கு கர்த்தர் எப்படி வரப்போகிறாராம், அவருடைய வருகை எப்படி இருக்குமாம்? அவர் ஆரவாரத்தோடும், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு மகாராஜா சிறு குழந்தையாக பெத்லகேம் என்ற சிறிய ஊரில் வந்து பிறந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அந்த சத்திரத்தில் கூட இடமில்லாதிருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவர் யார் என்று தெரியவில்லை. இந்த பிள்ளையை யார் என்று யாருக்கும் தெரியல. ஒரு சிலருக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார், அவர் மேசியா என்று சொல்லி. ஆனால் திரும்பவுமாக வரப்போகின்றார். யாருக்கும் தெரியாதபடி அல்ல. அவர் எப்படி வருவாராம்? பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடு கூட ஆரவார தொனியோடு எக்காலம் தொனிக்க அவர் வரப்போகின்றார். அவர் எதற்கு வரப்போகிறார்? அந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகின்றார். நம்முடைய நம்முடைய வாயின் வார்த்தை, சிந்தனை, செயல்பாடுகள், இருதயத்தின் நினைவு, தோற்றம் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்க ஒரு நாள் வைத்திருக்கின்றார். அவருடைய வருகை வரும் பொழுது அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் அப்போ எப்படி அந்த வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவரோடு கூட எப்பொழுதுமே இருப்போம், கர்த்தரோடு கூட எப்பொழுதுமே இருக்க போகிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்து பாடுகள் நமக்கு கொஞ்சம்தான். தாங்கவே முடியாத பிரச்சனை, தாங்கவே முடியாத பாடுகள், இதையெல்லாம் கடந்து எப்படி தான் நாட்களை கடத்தவோ என்று சொல்லி தேவ பிள்ளைகள் சில நேரங்களில் அப்படி மனதிலே புழுங்கி கொண்டே வாழ்க்கையை நடத்துவது உண்டு. ஆனால் இவையெல்லாம் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச கால பாடுகள் தான். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகின்றார். அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் இவ்விதமாய் அவரோடையே இருக்க போகிறோம். எனவே அப்பொழுது நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், நம்முடைய பாடுகள் எல்லாம் மறைந்து போகும், நம்முடைய வேதனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். மகிமையிலே கர்த்தரோடு கூட எப்பொழுது நாம் வாசம் செய்ய போகின்றோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இந்த கர்த்தருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதையோடு நாம் ஆயத்தமாக வேண்டும். யோசித்து பாருங்கள். நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லி அழகாய் வசனம் சொல்லுவது போல முதல்ல நாம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு எப்போ அவர் வந்தாலும், இன்றைக்கு வந்தாலும், என்றைக்கு அவர் வந்தாலும் நாம் ஆயத்தத்தோடு இருக்கும்படியாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் காத்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நாம் கரை திரை இல்லாதவர்களாக நம்ம அவரை எதிர்கொண்டு செல்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அதனோடு கூட உன்னுடனே கூடின உன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம் மாத்திரம் ஆயத்தப்படுவதோடு மாத்திரமல்ல, நமக்கென்று கொடுத்திருக்கின்ற ஒரு கூட்டம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சூழ இருக்கிற நம்முடைய மக்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், இப்படி எல்லாரையும் நம்ம ஆயத்தப்படுத்துவது நம்முடைய வேலை. அதனோடு கூட அவர்களுக்கு நீ காவலாளியா இரு என்று வசனம் சொல்லுகிறது. அவர்களை
வலுவாதபடி அவர்கள் சத்தியத்திலே நடக்க, அதற்கு அவர்களுக்கு நாம் துணை நின்று காவலாளியாக இருந்து கர்த்தருடைய வருகை பரியந்தமும் அப்படியே அவர்களை நடத்த வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, விசேஷமாக பாடுகளோடு கடந்து செல்லுகின்ற தேவ பிள்ளைகள் நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு நம்ம வாசம் பண்ண போகின்றோம். எனவே சந்தோஷமாக இருப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் எல்லாம் ஒரு நிமிடத்தில் அப்பொழுது மறைந்து போகும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கின்றது. அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் வரப்போகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திற்காகவே ஓடிக்கொண்டே இராத படிக்கு வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கான மனப்பக்குவத்தையும் ஆண்டவர் கிருபைகளையும் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நம்முடைய யூடியூப் இந்த சேனலில் கூட இந்த ப்ரோக்ராம் கடியில் நீங்கள் நிறையா ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கெல்லாம் கட்டாயம் கர்த்தர் பதில் கொடுப்பார். எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபம் ஏறெடுக்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.